வேண்டிய எல்லாம் தேடுதோ, நீ இங்கே வந்து என்னடி செய்கிற? ஏன்டி இப்படி கையை எடுத்து கும்பிட்ற? எடுத்து கும்பிட்றேன்டி, யார்ட்டும் சொல்லிடாதடி. நாங்கள் நிற்கிறேன்ட்டு, தனியாக நிற்கிறேன்ட்டு சொல்லிடாதடி. கும்பிட்றேன்டி வைத்தியக்கு, யார்ட்டும் சொல்லிடாதடி. இப்போ வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு பேருக்குதடி. இந்த கல்யாணம் நடந்துடுதே நம்ம தெரியலடி. என்னால பிரபுவ மறக்க முடியலடி, என்னால மறக்க முடியலடி. அப்புறம் இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? இது உனக்கு என் மனசை பத்தி புரிய மாட்டேதுடி, உனக்கு மாதிரி புரிய மாட்டேது. நான் என்ன செய்வேன்டி? அவரை தவிர என்னால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடி. என்னால நினைச்சு வர பார்க்க முடியாதுடி வைதேகி. நான் என்னடி தொட்ட சொல்லி நான் புரிய வைப்பேன்? நான் என்ன செய்யறதுடி? நீனே சொல்லடி, எனக்கு ஒரு வழிய சொல்லடி. வழிய சொல்லுண்டா? என்னடி சொல்ற? நீ என்ன அப்படி கோழையா இருக்க? எல்லார்கிட்டையும் சொன்னா வீட்டில் எல்லார்ட்டும் சொல்லிடி. நீ சொல்றியா இல்லாட்டி நான் சொல்லிட்டான்? சொல்லியே ஆகணும். நீ இந்த மாதிரி அழுகுறது எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமாடி? வீட்டில் சொல்லுன்னு தாண்டி ஆகணும். வைத்தியகி சொல்றது கரெக்டு தான். நம்ம ரகுவை பார்த்தா ஆகணும். அவரை பார்த்து பேசிட்டு வீட்டில் சொல்லி ரகுவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்ட்டு சொல்லியிருந்தேன். சொன்னா தான் சரிப்பட்டு வரும். இல்லைண்டா நான் ரகுவே நினச்சிக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஆள் வாழ்க்கையை வீணாக்கிட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்க வேண்டியில்லை. நம்ம சொல்கிறது தான் கரெக்டு. வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம். அம்மாட்ட பெரியமாட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட வேண்டியதுதான். ரகுவை எப்படி பார்க்கறது? அதான் குழப்பமா இருக்கு. அவரை போய் எப்படி பார்க்க முடியும்? அவர்கிட்ட இந்த செய்தியெல்லாம் சொல்லணுமே, எப்படி சொல்றது? என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, நீ தான் ஒரு வழியை காட்டணும். நான் ரகுகிட்ட பேசணும். அவர்கிட்ட என்னை பொண்ணு பார்க்க வந்துட்டு போயிருக்குதுவோ, என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க வந்து அவர்கிட்ட சொல்லணும். உங்கள் முடிவு என்ன? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா மாட்டீங்களா? உங்கள் முடிவை சொல்லுங்க என்னான்னு கேட்கணும். அதுதான் எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. ஒரே குழப்பமா இருக்கே. என்ன செய்யறது? நம்ம வீட்டில் வர ரகு நான் விரும்புகிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு சொன்னால் நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல. நம்ம அம்மாவுக்கு வர நம்ம ஒரே பொண்ணு, நம்மளை ரொம்ப ஆசை பாசமாக வளர்த்துட்டாங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. இதை எப்படி எடுத்துக்கங்க வீட்டில் உள்ள ஜனங்களாம் என்னன்னே தெரியல. நம்ம பொண்ணு நம்ம பேச்சை கேட்காம அவசரத்துக்கு கல்யாணத்தை தேடிக்கிட்டான்னு நம்ம அம்மா நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல. நான் எப்படி எங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்கிறது? வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதான் தெரியல. அதான் ஒரே குழப்பமாக இருக்கு. பட்டு அக்காட்டான் தான் சொல்லுவாமா? பட்டு அக்காட்ட சொன்னால் பட்டு அக்கா என்ன நினைக்கிறது தெரியல. பட்டு அக்கா இல்லாட்ட சொல்லி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கமா ரகுக்கு? பட்டு அக்கா நாத்தனா பையன்தான். ஐயோ ஐயோ, ஒரு பைத்தியம்ல பேய்கார ஓடுல இது பேய் ஓடு. இப்படி பேய் அழைது அது காய்ச்சடி, அது காய்ச்சடி காய்ச்சடி எல்லாம் எங்கடி போய் தொலைச்சிக்க கவிதா? வாங்கடி சீக்கிரம், பாங்கடி எத்தடி பேய் பிசாசு அழைது. வாங்கடி சீக்கிரம், வாங்கடி சீக்கிரம், எங்கடி போய் தொலைச்சிக்க காய்ச்சடி கவிதா?